நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி நன்றி. Jesus, keep me near the cross. There's a precious fountain, free to all, a healing stream flows from Calvary's mountain. In the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the river. Near the cross, O Lamb of God, bring its scenes before me. Help me walk from day to day with its shadow o'er me. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். யோனா 2வது அதிகாரம் 9வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். யோனாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி சொல்லும் பொழுது அவன் தர்ஷீஷுக்கு போய்விட்டான். அதுக்கு காரணம் நினிவேயின் மக்கள் மிகவும் கெட்டவர்களாக இருந்தாங்க. இங்கே இஸ்ரவேலருக்கு எவ்வளவோ துன்பங்களை கொடுத்தாங்க. அதனால அவங்க அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் இருந்தாலும் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவர்களை, மனம் திரும்புகிறவர்களை அவர் he wanted to give actually a chance to the people of Nineveh to repent. அதற்கு யோனாவை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்தினார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு விலகி அவன் ஓடினான் என்று சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ யோனா பார்க்கும் பொழுது அவன் கீழ்ப்படியாமல் இருந்தான். ஆனால் அவனுக்கு தேவன் மன்னிப்பை கொடுத்து அவனை மீன் விழுங்கும்படியாக செய்யும் பொழுது then he realized from the belly of the fish that he should go and do what God has called him to do. அவன் அந்த மீன் வயிற்றில் தேவன் தன்னை காப்பாற்றினதை அவன் அறிந்து அவன் சொல்லிய வார்த்தைகள் தான் இந்த 9வது வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 33:22 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 25:9 வாசிக்கிறோம். அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஐசையா 12:2 இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தராகி யெகோவா என் பலனும் என் கேதுவுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர். அநேக இடங்களிலே ரட்சிப்பையும் கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர், ரட்சிப்பார் என்று நம்ம வாசிக்கிறோம். யாரை கர்த்தர் ரட்சிப்பார் என்று பார்த்தீங்கன்னா சங்கீதம் 85:9 எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. His salvation is near to those who fear him. அதே மாதிரி 37:39 வாசிக்கிறோம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். The salvation of the righteous is of the Lord என்று சொல்லி பார்க்கிறோம். 40வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர் அவர்களை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார்.
The Lord saves them because they put their trust in the Lord. Because they fear the Lord will save them. Because they trust in Him, the Lord will save them. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஆண்டவரை நம்பி அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து நம்மை அவர் ரட்சிப்பார். ஸ்தோத்திரமப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோமப்பா. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா சொன்னது போல கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மா, நீரே எங்களுடைய நியாயாதிபதி, நீரே எங்களுடைய நியாய பிரமாணிகர். ஆண்டவரே, நீரே எங்களை ரட்சிக்கும்படி ஆண்டவரை எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ரட்சிப்பீராக. ஆண்டவரே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று யோனா சொன்னார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த நினிவே மக்கள் ஆண்டவரை மனம் திரும்பும் பொழுது அவர்களை நீர் ரட்சித்தீர். ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரை உமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், அவர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரை ஒரு தவணை தரும்படி செபிக்கிறோம், ரட்சிக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவை குடும்பமாக ரட்சிப்பை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.